ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலைல வேலைக்கு வந்தாச்சு. வண்டியை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு லோடு ஏற்றிட்டாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு யூனிட்டுக்கு கிளம்புறது தான். இன்னைக்கு ஃபுல்லாக சண்டே. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டு மதியம் ஜம்முன்னு ஒரு தூக்கம் போட்டாச்சு. காலையில் எப்போவும் போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வேலைக்கு வந்தாச்சு. பொறுமையே பெருமை நம்ம தொழிலில். இந்த தொழிலில் எந்த தொழிலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். ஒருத்தர் முந்தி போனால் கூட மூதேவி போய் முந்தி தொலைன்னு சொல்லி அவனுக்கு வழியை விட்டுட்டு நாம் பொறுமையாக போகிறது இப்போ இருக்க சூழ்நிலைக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் பொறுமையே கடைப்பிடிப்போம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிட வேண்டியதான். வண்டியை தொடச்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இறைவனை தொழுதுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். எப்போவுமே காலையில் நம்ம இந்த மாதிரி தான் வண்டி எடுக்கும்போது வண்டி சுத்தபத்தமாக தொடச்சி இறைவனை கும்பிட்டுட்டு தான் நம்ம வண்டி எடுக்கிறது. ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவன் துணை இவன் துணைலாம் இல்லை, எப்போவுமே நமக்கு இறைவன் மட்டும்தான் துணை. ஓகே, பாய். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த சென்சார் சவுண்டு ஒரு 3 சவுண்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடுத்த உடனே வேக்கம்மு முள் மற்ற டேஷ்போர்டில் இருக்கிற அனைத்து முள்ளும் சரியாக இயங்குதா அப்படின்னு பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் கழித்து தான் வண்டியை மூவ் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய கட்டாயமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய மூதேவி என்ன செய்யணும், படக்குன்னு ஒரு திருக்கு திரிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிடும். சென்சாரே பின்னாடி ஆன் ஆகிருக்காது. ஏன்னா இதெல்லாம் BS6 மாடல். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து பிஸ்டன்லாம் உள்ள ஆயில் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் போய் முடிஞ்சு ஏர் அவுட் ஆனதுக்கப்புறம் 8 to 9 பாயிண்டில் ஏர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ரஸர் ஏர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டியை மூவ் பண்ணணும். அப்போ தான் பிரேக் நிற்கும். ஏன்னா நம்ம ஓட்டுறது ஹெவி வெஹிக்கிள், கனரக வாகனம். நிறைய விதிமுறைகள் இருக்குது இதெல்லாம் ஓட்டுறதுக்கு. அது தகுந்த மாதிரி சாலையில் விதிகளை பின்பற்றி நாம் போகிறோம். அதே மாதிரி வண்டிக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, ஓட்டக்கூடிய விதிமுறைகள். அந்த வண்டி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம ஓட்ட முடியும். அதை மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம கரெக்டாக கியர் சேஞ்ச் பண்ணுறோம், கரெக்டாக கிளச்சு மிக்கும், பிரேக்கு மிக்கும், ஆக்செப்ட் கொடுக்கும், ஹாரன் பண்ணுறோம். இப்படி எல்லாமே கரெக்டாக நம்ம பார்த்து சரி பண்ணி ஓட்டிக்கிட்டோம்னா நமக்கும் லைஃபு, வண்டிக்கும் நல்ல லைஃபு. ஓகே, பாய். கிளம்ப போகிறேன். பாய் 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 பாய்.